நடிகை சரோஜா தேவி அவர்களோட பீரோல கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எதற்காக அவ்வளோ பணம் அவங்களோட பீரோல இருந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறைந்த நடிகை சரோஜா தேவி அவர்களை பத்தி தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அண்ட் சோசியல் மீடியால பயங்கர வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில் வெளிவந்திருக்க நியூஸ் தான் அவங்களோட வீட்டு பீரோல கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு பணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்க சம்பாரிச்ச பணம். அந்த பணம் எதற்காக அவங்க பீரோல வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து யார் அவங்க வீட்டுக்கு வந்தாலுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல வேலை செய்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, கல்யாணம் வேற எதுனாலுமே சரி அவங்க காச அள்ளி அள்ளி குடுப்பாங்களாமா. இது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, சரோஜா தேவி மேம் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட அம்மானா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவங்களோட நினைவா நெறைய ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டொனேஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனாதை ஆசிரமம், குழந்தைக்கு காப்பகம் அப்படின்னு இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி குடுக்குறது, காசு குடுக்குறது, அது மட்டும் இல்லாம சாப்பாடு அப்படின்னு இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல உள்ள ஒரு முக்கியமான காலேஜுக்கு லேப் வந்து வச்சு குடுத்துருக்காங்க. டொனேஷன் குடுத்துருக்காங்க. அந்த மாரி தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவோட பிறந்த ஊரான தஸ்வரால ஒரு பள்ளிக்கூடம் கட்டி குடுத்திருந்திருக்காங்க. இப்படி பல வருஷங்களா அவங்க தொடர்ந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து ஹெல்ப் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க, காசு கேட்பாங்க. அந்த டைம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க்குக்கு அலைஞ்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொகையை எப்போதுமே அவங்களோட பேங்க்ல வச்சிருப்பாங்களாமா. அண்ட் அந்த ஒரு பணத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து வரவங்களுக்கு ஹெல்ப்பா குடுப்பாங்க. இதனால தான் அவங்களோட வீட்டு பீரோல பணம் கட்டுக்கட்டா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி, சரோஜா தேவி மேம் எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்பவே சங்கடமா இருக்கு. அவங்க இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆகஸ்ட் 25 டிவிகே தன்னோட 2வது மாநில மாநாட்டை நடத்தப் போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ட தளபதி விஜய் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகிருச்சு. அண்ட் முதல் மாநாட்ட விக்கிரவாண்டியில வந்து வச்சிருந்தாரு. மிகப்பெரிய ஒரு மக்கள் அவருக்கு வந்து ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாவும் பார்க்கப்பட்டிருந்துச்சு. அத தொடர்ந்து அரசியல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதே நேரம் அவர் கடைசியா கமிட் ஆன படங்களையுமே பண்ணி கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில அவரோட படங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து முழு நேர அரசியல்ல ஈடுபட போறாரு. இந்த மாதிரியான நேரத்துல தன்னோட கட்சியின் 2வது மாநில மாநாடு எப்ப அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 25 மதுரையில அந்த ஒரு மாநாடு நடக்க போகுதாமா. முதல் மாநாடே மொத்த அரசியல் களத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருந்துச்சு. இப்ப 2வது மாநாடு தமிழக அரசியல்ல என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.